மேட்ச் நம்பர் 36 ரஞ்சி ரேஞ்சர்ஸ் விசஸ் வாஸ்கோ வைபர்ஸ் அவங்க மேட்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அப்படியே மேட்சோட ஸ்டார்டிங் பிளேஸ் காமிச்சிட்ருக்காங்க. ரஞ்சி ரேஞ்சர்ஸில் ரைட் கார்னரில் நபாஸ் அண்ட் ரைட் இனில் பிரின்ஸ் குமார் ராய், ரைட் கவரில் வில்சன் பால், சென்டரில் அனஞ்சே சிங், லெஃப்ட் கார்னரில் சுபம் குமார் அண்ட் லெஃப்ட் இனில் ராகுல் ஹோப்பி அண்ட் ராகுல் குமார் தான் லெஃப்ட் கார்னர் ஆடுறாரு. அப்படியே சப்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் பிரசாத், கௌதம் குமார், பிட்டு குமார், பாபி ஹஸ்ரா, மோனு குமார் இவங்கெல்லாம் சப்ஸ்டியூஷனில் இருக்காங்க. லடாக் வால்ஸோட ஸ்டார்டிங் 7 யாருன்னா பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் சச்சின், ரைட் இனில் பார்கவ், ரைட் கவரில் ஜெய்ஹிந்த், சென்டரில் பிரின்ஸ் அண்ட் லெஃப்ட் கவரில் கௌரவ், லெஃப்ட் இனில் லக்ஷ்மண் கவுடா, லெஃப்ட் கார்னரில் பிரன்சு இவங்கெல்லாம் தான் ஸ்டார்டிங் 7ல் இருக்காங்க. அப்படியே சப்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா அலி, அபிஷேக், சுமித் குமார், ககன் அண்ட் ஆகாஷ் கமல் இவங்களாம் தான் சப்ஸ்டியூஷனில் இருக்காங்க. இன்னைக்கோட மேட்சை யார் வின் பண்ண போகிறாங்க, மேட்ச்சில் என்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அண்டு சச்சினோட பிரின்ஸோட ரைட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, லக்ஷ்மண் ரைடராக ஆட போகிறாரா டிஃபெண்டராக ஆட போகிறாரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ரஞ்சி ரேஞ்சர்ஸ் ஸ்டார்ஸ் வின் பண்ணி லெஃப்ட் சைட் கோர்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாஸ்கோ வைபர்ஸ் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரைடுக்காக வந்திருக்காங்க. அதுலேயும் நம்ம லக்ஷ்மண் அவர் தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ரைடுக்காக வந்திருக்காரு. பாயிண்ட்டு கிடைக்குமா, பாயிண்ட் எடுத்திருக்காரு. எடுத்து அப்படியே அழகாக போய் லாபியில் நின்று ஒரு பாயிண்ட்டை தூக்கிட்டு போகிறாரு. ஃபர்ஸ்ட் ரைடோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு நம்பிக்கை பாயிண்ட்டாகவே இருக்கும் எல்லா டீம்ஸ்க்கும் யூஸ்வலாக. அண்ட் அனஞ்சே சிங் அவர் தான் இப்போ ரைடுக்காக வந்திருக்காரு. ரஞ்சி ரேஞ்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ரைட் பாயிண்ட்டு கிடைக்குமா, சீக்குவாரா, பாயிண்ட்டு கிடைச்சிருக்கு. அதே தான் பாயிண்ட்டு கிடச்சிருக்கு. கை கொடுத்துட்டு அப்படியே போகிறாரு. அனஞ்சே சிங் மீண்டும் ரைடுக்காக. ரஞ்சி ரேஞ்சர்ஸ் 2, வாஸ்கோ வைபர்ஸ் 4, 2 புள்ளிகள் முன்னிலை. மீண்டும் ஒரு புள்ளி வாஸ்கோ வைபர்ஸ்க்கு போகுது. அனஞ்சே சிங் நல்லா ட்ரை பண்ணார், பட் டேக்கிளில் மாட்டிக்கிட்டாரு. தலையில் ஏதோ அடிபட்டிருக்கு போல். ஸோ நெக்ஸ்ட் ரைடுக்காக வாஸ்கோ வைபர்ஸ் ரெடியாக இருக்காங்க. அந்த லாஸ்ட் ரைடு தான் பார்க்குறோம். செயினில் அப்படியே மாட்டிக்கிட்டாரு, பட் ஒரு டேர்ன் போடுறதுக்கு உந்தி எழுந்து பார்த்தாருங்க, முடியலை. டிஃபென்ஸ் மேட்டில் 3 பேர் சூப்பர் டேக்கிள் ஆன். லக்ஷ்மணுக்கு பாயிண்ட்டு கிடைக்குமா, சூப்பர் டேக்கிள் ஆவாங்களா, இல்லை என்னங்க நடக்குது, ஒருத்தர் செல்ஃப் அவுட்டு, அப்படியே அவர் டேக்கிள் பண்ணி வெளியவும் போட்டிருக்காங்க. என்ன நடந்தது? ரஞ்சி ரேஞ்சர்ஸ் 3, வாஸ்கோ வைபர்ஸ் 7. இப்போ ஒரு புள்ளி வாஸ்கோ வைபர்ஸ்க்கு போகுது. அண்ட் 2 பாயிண்ட்டு சூப்பர் டேக்கிளில் ரஞ்சி ரேஞ்சர்ஸ்க்கு கிடைக்குதுங்க. வில்சன் அவர் தான் செல்ஃப் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அவர் அப்படியே ஓரமாக சோகத்தோடு வரதை தான் பார்க்குறோம். பட் அவர் மேட்டில் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும். இங்கே லக்ஷ்மண் டேக்கிள் பண்ண பட்டுட்டாரு. அவரால் முடியலைங்க, அவங்களோட புடியிலேருந்து தப்ப முடியல. அப்படி ஒரு உடும்பு புடியாக போட்டுட்டாங்க. ரைடுக்காக ராகுல் ஹோப் கிடைச்சிருக்கு. மீண்டும் ஒரு பாயிண்ட்டு. இந்த சீரியஸில் இதோட 13th சூப்பர் டேக்கிள் இங்கே நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரஞ்சி ரேஞ்சர்ஸ் இப்போ அவங்க ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு கிக்கில் போயிட்டு நம்ம வாஸ்கோ வைபர்ஸ் ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சூப்பர் டேக்கிள் ஆல் அவுட்டா, பிரின்ஸை ஆல் அவுட் நிகழ்த்துவாரா, இல்லை பிரின்ஸை பிடிச்சி அவங்க சூப்பர் டேக்கிளில் 2 பாயிண்ட் எடுப்பாங்களா? பாயிண்ட்டு கிடைக்குமா, ட்ரை பண்ணுறாருங்க, உந்தி பார்க்குறாரு, பாம்பு மாதிரி ஊர்ந்துலாம் வராரு. மோனுவோட புடியிலேருந்து அவரால் தப்ப முடியல. ரஞ்சி ரேஞ்சர்ஸ்க்கு மீண்டும் சூப்பர் டேக்கிளில் 2 புள்ளிகள் போகுது. மேட்ச்குள்ளே வராங்க. பிரின்ஸை மேட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. சூப்பர் டேக்கிளில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறோம். கிக்குக்கான முயற்சி. ஸோ அப்படியே அவர் படுத்துட்டாரு. ஸோ கொஞ்சம் ஒரு விழாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா போயிட்டுருப்பாரு. பட் நல்ல முயற்சிங்க. எவ்வளோ தூரம் எப்படி அந்த டிஃபெண்டரையும் தூக்கி போட்டுட்டு முன்னாடி போக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. நல்ல முயற்சி. மீண்டும் சூப்பர் டேக்கிள் ஆன். பார்கவ் பாயிண்ட்டுக்காக போனார். அவரையும் சூப்பர் டேக்கிள் பண்ணிட்டாங்களா? ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்கங்க. என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். அவரும் விடுற மாதிரி தெரியல.
கழுத்தெல்லாம் பிடிச்சி இழுத்து பார்க்குறாங்க. நடக்குமா, முடியுமா என்னங்க? ரஞ்சி ரேஞ்சர்ஸ் 8, வாஸ்கோ வைபர்ஸ் 10ன்னு 2 புள்ளிகள் முன்னிலையில் இருந்தாங்க. இப்போ சூப்பர் டேக்கிளில் பார்கவை பிடிச்சி மீண்டும் 2 புள்ளியை எடுக்கிறாங்க ரஞ்சி ரேஞ்சர்ஸ். இதே மேட்ச்சில் இது 3வது சூப்பர் டேக்கிள். நல்ல நல்ல ரைடர்ஸை எல்லாத்தையும் பெஞ்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மோனும் அவரோட புடியை விட்டே கொடுக்கலங்க. அங்கே பாருங்க, சரியான ஒரு உடும்பு புடியை போட்டு பார்கவையும் வெளியே அனுப்பிட்டாரு, பிரின்ஸையும் வெளியே அனுப்பிட்டாரு. அப்படியே நம்ம ராகுல் நல்ல ஒரு சப்போர்ட்டு, ஜஸ்ட் மிஸ் தான் வெளியே போயிருப்பார். நல்ல வேலைங்க, உள்ளே அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து அவர் ஃபுல் சப்போர்ட்டு. மோனும் படுத்தவர் மேலே எழுந்துக்கவே இல்லை. இப்போ மேட்டில் 5 பேர், வாஸ்கோ வைபர்ஸ் 20, ரஞ்சி ரேஞ்சர்ஸ் 15ன்னு 5 புள்ளிகள் லீடில் இருக்காங்க. மீண்டும் ஒரு சூப்பர் டேக்கிளா? இல்லை, அங்கே டேக்கிள் இல்லை, மல்டிபிள் பாயிண்ட்ஸை அபிஷேக் எடுத்துகிட்டு போகிறாருங்க. வாஸ்கோ வைபர்ஸ்க்காக அப்படியே எப்படி சொல்கிறது, வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டேன் தலை அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஒரு ரைடு அது. அப்படியே அழகாக விலாங்கு மீன் மாதிரி நழுவிட்டு போயிட்டாரு. ராகுல் அவரை தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணார். தையோல் போட்டு பார்த்தாரு, பட் அப்படியே பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ண டிஃபென்ஸ் அவங்க 2 பேரையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டாரு. ரஞ்சி ரேஞ்சர்ஸ்க்காக டூ ஆர் டை ரைடுக்காக ஆடுறாங்க. பாயிண்ட்டு கிடைக்குமா சுபம்க்கு? எஸ், சுபம்க்கு பாயிண்ட்டு கிடைக்கல. ஆல்மோஸ்ட் இது ஒரு சோலோ டேக்கிள்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சோலோ டேக்கிள்ங்க அது. ரஞ்சி ரேஞ்சர்ஸ் 15, வாஸ்கோ வைபர்ஸ் 23ன்னு 8 புள்ளிகள் முன்னிலையில் இருக்காங்க. அவரும் துடிச்சிட்டு வந்தார், ஆட்ட விடமாட்டோம்ப்பா நாங்கன்னு அமுக்கி போட்டுட்டாங்க. லாஸ்ட்டு 1 மேன் அவரும் அவுட் ஆகிட்டார். இங்கே ஒரு ஆல் அவுட் நிகழுது. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் முடிவடையுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 17-27ன்னு வாஸ்கோ வைபர்ஸ் 10 புள்ளிகள் முன்னிலையில் இருக்காங்க. ரைடில் 5 புள்ளிகள் முன்னிலையில் வாஸ்கோ வைபர்ஸ் அண்ட் டிஃபென்ஸில் 1 புள்ளி எக்ஸ்ட்ராவாக ரஞ்சி ரேஞ்சர்ஸ் தான் வச்சுருக்காங்க. 3 முறை சூப்பர் டேக்கிள் பண்ணியிருக்காங்க நம்ம ரஞ்சி ரேஞ்சர்ஸ். ஹாஃப் டைம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்கவ் பெஸ்ட் ரைடராக 5 பாயிண்டில் இருக்கார். அண்ட் டேக்கிளில் 4 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ரஞ்சித் என்னங்க, பார்கவ் 1 புள்ளி, போகிற போக்கில் 1 புள்ளி, போனஸ் ப்ளஸ் பாயிண்ட்டும் கிடைக்குது அங்கே. வாஸ்கோ வைபர்ஸ் 28, இப்போ 2 புள்ளி 30. சுபமங்க அப்படியே உள்ளே போனார், போனஸ் போட்டார். சுபம் அவர் வந்துட்டு கவர்லேருந்து அப்படியே வந்து அடிச்சிட்டாரு. இங்கே மீண்டும் 1 புள்ளி ரஞ்சி ரேஞ்சர்ஸ்க்கு. கோட்டை தொட்டுட்டாரா அனன்ஜேக்கு பாயிண்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை மிட்லைனை கிராஸ் பண்ணியிருக்காரா டிஃபெண்டர் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இல்லை, அனன்ஜேக்கு 1 புள்ளி கிடைக்கல. அவர் டேக்கிள் பண்ணிட்டாங்க. கரணம் தப்பினா மரணன்ற மாதிரி அப்படியே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த காலை உள்ளே வச்சிருக்காரு. நல்ல ஒரு கௌரவ் அவர் தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்காரு. மீண்டும் ரைடுக்காக பார்கவ், இந்த முறை டேக்கிளா? நோ, மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அவர் பேரில் எழுதிக்கிட்டே இருக்காங்கங்க. பார்கவ் மீண்டும் மீண்டும் தன்னோட டீமுக்காக பக்காவாக போராடிட்டு இருக்காரு. எப்போ ரைடு போனாலும் 2 பாயிண்ட் கம்மியாக அவர் எடுக்கிறதே இல்லை. பிரின்ஸ் ரைடரையே அவுட் பண்ணிட்டாருங்க. எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இன்னில் இருந்த டிஃபெண்டர் ஆங்கிளை போட அப்படியே கார்னரும் வந்து சப்போர்ட் பண்ண 2 பேரையும் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாரு. பாபி என்ன பாபி, போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி வச்சிட்டிங்க. மீண்டும் ஒரு ஆல் அவுட். 3 புள்ளிகள் கிடைக்குது வாஸ்கோ வைபர்ஸ்க்கு. ஆலின் ஆகுறாங்க. லாஸ்ட் ரைடை தான் பார்க்குறோம் என்ன நடந்துச்சுன்னு. கார்னர் பிளேயர்கிட்ட காலை விட்டார். இன்னும் கார்னரும் 2 பேரும் சேர்ந்து ரைட் கார்னர் 2 பேரும் சேர்ந்து அப்படியே அவரை பாபுவை தூக்கி போட்டாங்க. அடுத்த ரைடுக்காக ரஞ்சி ரேஞ்சர்ஸ் 1 புள்ளி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தன்னோட டீமுக்காக 1 புள்ளியை கூச்சிருக்காரு. ரஞ்சி ரேஞ்சர்ஸ் 22-44ன்னு அப்படி 1 புள்ளி வருது. முட்டி தூக்கியிருக்காருங்க. முட்டி தூக்கி அவர் ஒரு சுற்றி போட்டு போயிட்டார். வாஸ்கோ வைபர்ஸ் 43,
வாஸ்கோ வைபர்ஸ் 47, ரஞ்சி ரேஞ்சர்ஸ் 25ன்னு அப்படியே லீடில் இருக்கும்போதே அபிஷேக்கை அமுக்கியிருக்காங்க. ரஞ்சி ரேஞ்சர்ஸ் டிஃபென்ஸில் இன்னைக்கு நல்லாவே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 3 டைம் சூப்பர் டேக்கிளில் 6 பாயிண்ட்ஸை எடுத்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. எப்படி ஒரு ஆங்கிள் பாருங்க, அவர் ஓட பார்த்தாரு, அவர் அப்படியே ரெண்டு காலையும் பிடிச்சி கட்டி போட்டாருங்க. மேட்ல 6 பேர் பாயிண்ட் கிடைக்குமா? எஸ், அதே தான். மீண்டும் 2 புள்ளிகள். லக்ஷ்மண் அவர் 2 புள்ளி எடுத்துகிட்டு போயிருக்காரு. என்னப்பா நடக்குது இங்கே? யார் போனாலும் 2 புள்ளியாக எடுக்கிறீங்க. சூப்பர் டேக்கிளில் அவங்க 2 புள்ளியாக எடுக்கிறாங்க. 2ன்றது ஒரு லக்கி நம்பர் போலங்க இந்த டீம் 2 பேருக்கும். வாஸ்கோ வைபர்ஸ் 49, ரஞ்சி ரேஞ்சர்ஸ் 27. லாஸ்ட் ஃப்ரைடே தான் நம்ம பார்த்தோம். இப்போ அவங்களுக்கு ஒரு 29 சூப்பர் டேக்கிள் ஆன். நோ, அபிஷேக் சான்ஸே கொடுக்கல. 3 பேர் இருந்தாங்க, போய் அழகா ஒரு மேனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க. அனன்ஜே அவர் தான் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படியே தொட்டு தூக்கி விடுற மாதிரி போய் இவர் அப்படியே துள்ளி வந்துட்டாரு. மீண்டும் லக்ஷ்மண் ஒரு ஜம்பில், அழகான ஜம்பில் மீண்டும் ஒரு புள்ளி. சூப்பர் டேக்கிள் ஆனில். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் சூப்பர் டேக்கிளில் பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு, பட் விட மாட்டுறாங்க. நல்ல டிஃபெண்டர். 3 முறை அந்த சூப்பர் டேக்கிள் நிகழ்த்தினவரே அவர் தான். எப்படியாப்பட்ட ஜம்ப்பு பாருங்க. அடுத்த சுதாகர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. லக்ஷ்மண் மீண்டும் ஜம்புக்கான முயற்சி. செல்ஃப் அவுட். அதே தான், செல்ஃப் அவுட் ஆயிருக்காரு. இங்கே சூப்பர் டேக்கிள் நடக்குமா? இல்லை, ஆல் அவுட்டை நிகழ்த்தியிருக்காரு லக்ஷ்மண். 54 இருந்தவங்க 58க்கு போகிறாங்க. ரஞ்சி ரேஞ்சர்ஸ் 32ன்னு அப்படியே ஆல் அவுட்டும் ஆகுறாங்க. மேட்ச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிட்டு இருக்கிறது தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். அடுத்த ரைடுக்காக வாஸ்கோ வைபர்ஸ் மல்டிபிள் பாயிண்ட்ஸா இல்லை, அபிஷேகா இந்த முறை அள்ளி போட்டுட்டாங்க. 59-35ன்னு லீடை கொண்டு வராங்க ரஞ்சி ரேஞ்சர்ஸ். பாயிண்ட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த ரைடுக்காக ரஞ்சி ரேஞ்சர்ஸ் ரெடியாக இருக்காங்க. இங்கே டேக்கிளில் ஆவாங்களா? 62-38 அப்படின்னு இந்த மேட்சை வாஸ்கோ வைபர்ஸ் ரஞ்சி ரேஞ்சர்ஸை வீழ்த்தி ஒரு அபார வெற்றினே சொல்லாங்க. மல்டிபிள் அபாரங்க. 1 இல்லை 2 இல்லை 24 புள்ளிகள் முன்னிலையில் வாஸ்கோ வைபர்ஸ் ரஞ்சியை வீழ்த்தி இந்த மேட்ச்லையும் வின் பண்ணுறாங்க. மக்களே, இது ஒரு அல்டிமேட்டான மேட்ச்னே சொல்லலாம். நல்ல ஒரு முயற்சி. லக்ஷ்மண் அவர்லாம் இன்னைக்கோட மேட்சை சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. யுவா கபடி சீரியஸோட டிவிஷன் 3 ஃபைனல்ஸு, டிவிஷன் ரவுண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அதில் தேர்ட் ஃபைனலாக ஹிமாலயன் தாஸ் வெர்சஸ் வாஸ்கோ வைபர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஹிமாலயன் தாஸோட ரைட் கார்னரில் ராமன் சிங், ரைட் இனில் பல்விந்தர் சிங், ரைட் கவரில் ஷிவான்ஸ் தாக்கூர், சென்டரில் மயாங்க் சஜ்னி, லெஃப்ட் கவரில் ராஜு பிரகாஷ், லெஃப்ட் இனில் லால் சிங் அண்ட் லெஃப்ட் கார்னரில் லவ்ப்ரீத் சிங் இவங்களாம் தான் ப்ளே பண்ணுறாங்க. அப்படியே சப்ஸ்டியூட்டில் சாகில், ஹம்டர், மித்துன், நரேஷ் அண்ட் பியூஷ் குமார் இவங்களாம் தான் சப்ஸ்டியூட்டில் இருக்காங்க. அப்படியே வாஸ்கோ வைபர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் சச்சின், ரைட் இனில் பார்கவ், ரைட் கார்னரில் ஜெய்ஹிந்த், சென்டரில் பிரின்ஸ், லெஃப்ட் கவரில் கௌரவ், லெஃப்ட் இனில் லக்ஷ்மண் கவுடா, லெஃப்ட் கார்னரில் பிரியான்சு இவங்களாம் அப்படியே ஸ்டார்டிங் 7ல் இருக்காங்க. அலி, ஆகாஷ் கமல், சுரேஷ், சுமித் குமார், அபிஷேக் இவங்களாம் சப்ஸ்டியூட்டில் இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி மேட்ச் என்ன ஆகும், யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. உங்களுக்கு எந்த ரைடர் எந்த டிஃபெண்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேட்சும் ஸ்டார்ட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். டிவிஷன் ரவுண்டு என்னெல்லாம் நடக்க போகுது, யாரெல்லாம் ஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். வாஸ்கோ வைபர்ஸ் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் ரைட் சைட் கோர்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஹிமாலயன் தாஸ் தான் ஃபர்ஸ்ட் ரைடும் போகிறாங்க. ரைடில் பாயிண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது டிவிஷன் ரவுண்ட் மக்களே. அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. போகிறாங்க வாஸ்கோ வைபர்ஸ் ரைடுக்காக. பாயிண்ட்டு கிடைக்குமா? ஹிமாலயன் தாஸ் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இங்கே வாஸ்கோ வைபர்ஸ்க்கு பாயிண்ட்டு கிடைச்சிருக்கா?
இல்லை அவங்கள டேக்கிள் பண்ணி தூக்கி சாப்பிட்டாங்களா? எஸ், 2 பாயிண்ட் கிடச்சிருக்குங்க. 1 இல்லை 2 பாயிண்ட்டு வாஸ்கோ வைபர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. அப்படியே பிளேயர்ஸ் வெளியே போகிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்படியே அந்த லாஸ்ட் ரைடை தான் பார்க்குறோம். அலசி பார்த்தாரு, அப்படியே 2 பேரை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாரு வாஸ்கோ வைபர்ஸில். மயங்க் இப்போ ஹிமாலயன் தாஸ்க்காக ரைடுக்கு வந்திருக்காரு. 2-1 வாஸ்கோ வைபர்ஸ் 1 புள்ளி முன்னிலையில் இருக்காங்க. போட்டி சமநிலைக்கு வருமா? வாய்ப்பில்லை. 1 இப்போ 1 புள்ளி, இப்போ 2 புள்ளி முன்னிலையில். மயங்கை தூக்கி வெளியே தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க அப்படின்னு வெளியே அனுப்பியிருக்காங்க. பாயிண்ட்ஸு லீடு யாரை பிடிப்பாங்க? ஹிமாலயன் தாஸ் வருவாங்களா? மீண்டும் புள்ளி எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஆங்கிளை பிடிச்சி டேஷை அடித்து அவரை வெளியே தள்ளியிருக்காங்க. ஃபீல்டில் 4 பேர் மேட்டில். பாயிண்ட் கிடச்சிருக்கா பிரின்ஸ்க்கு? எஸ், பாயிண்ட் கிடச்சிருக்குங்க. அவர் ஸ்லோவாக நிற்கும் போதே தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளியை போகிற போக்கில் தொட்டுட்டு போயிருக்காரு. அப்படியே பாயிண்ட்டு 4-1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அழகான ஒரு டச்சுங்க. டிஃபெண்டர்னால பின்னாடி ஜம்ப் பண்ண முடியல. அவரோட டக்குன்னு பார்த்துட்டாரு, கடைக்கண்ணால் பார்த்துட்டாரு. டிஃபென்ஸில் 3 பேர் இருக்காங்க. சூப்பர் டேக்கிள் ஆன். சூப்பர் டேக்கிள் நடக்குமா? பாயிண்ட் கிடைக்குமா? எஸ். ஓ, இட்ஸ் என்னங்க இது? 2 பாயிண்ட்டுங்க. ரிவ்யூக்கும் போயிருக்காங்க. ரைடர் அவுட் ஆகிருக்காருங்க. வாஸ்கோ வைபர்ஸ்க்கு ஸ்டார்டிங்லேயே ரிவ்யூவை இழந்துட்டாங்க. இந்த மேட்ச் ஃபுல்லாக இவங்க ரிவ்யூ இல்லாமல் தான் ஆடி ஆகணும். என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறோம். கார்னரில் இருந்து அவர் டச் பண்ணிட்டு வரும்போது அப்படியே லெஃப்ட் கார்னரில் இருந்து அவர் தூக்கி போட்டிருக்காரு. பட் ஒரு கால் உள்ளதானே இருக்குது. இல்லை, 2 கால் வெளியே போயிருச்சு. ரைடர் அவுட்டுன்னு தான் டெசிஷனும் கொடுத்துருக்காங்க. பல்வீந்தர் சிங் பாயிண்ட் கிடைக்குமா? டுவார்டை இருக்கா ரைடுக்காக அலசி பார்க்குறாரு. அங்கே பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. வாஸ்கோ வைபர்ஸ், உங்ககிட்ட ரிவ்யூவும் இல்லைப்பா, உங்க கொடுக்கறதா நீங்கள் ஆடி காட்டணும், ஆடி ஆகணும். ஜெய்ஹிந்த் பாயிண்ட் கேட்குறாரு. ரிவ்யூக்கு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் உங்ககிட்ட தான் ரிவ்யூ இல்லையே. ஜெய்ஹிந்தை தான் அவுட் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த எப்படி நடந்துச்சுன்னு பார்க்குறோம். ஜெய்ஹிந்த் ஒரு டேஷ் அடித்தார். பட் டேஷுக்கெலாம் மயங்கலைங்க. போனஸ் ப்ளஸ் 2-1 அதை தான் நம்ம பார்க்கணும். பார்கவ் தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. ஹிமாலயன் தாஸ் 8, வாஸ்கோ வைபர்ஸ் 5ன்னு. இப்போ வாஸ்கோ வைபர்ஸ் 7 புள்ளிக்கு வராங்க. பார்கவ் லாஸ்ட்டாக பண்ண அந்த ரைடில் 2 டச் எடுத்துகிட்டு போனதன் காரணமாக இவங்களுக்கு 2 பாயிண்ட்டும் கிடைக்குது. இப்போ 1 புள்ளி தான் முன்னிலை. லாஸ்ட் ரைடு தான் பார்க்குறோம். போனஸ் போட வந்தார். அப்படியே 2 பிளேயரை கூடயே கூட்டிகிட்டு போயிட்டார். போனஸையும் போட்டுட்டு மயாங்க் அவர் தான் டுவார்டை ரைடுக்காக போயிருக்காரு. பாயிண்ட் கிடைக்குமா? அலசுறாரு, கிக்கெலாம் ட்ரை பண்ணுறாரு. இல்லை, செயினில் மாட்டிக்கிட்டாரு. ஆடியன்ஸ் ஃபீல் ஆகுறாங்க. ஐயோ, என்னப்பா இப்படி பண்ணிட்டியேப்பா, உன்னை தானப்பா நம்பி அனுப்பணும் அப்படின்னு ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் அவர் வந்துடுவாருங்க. நீங்கள் ஏங்க இப்போ டிஃபென்ஸில் ரிவ்யூ பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ரிவல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. எப்படிப்பா அப்பா டச் ட்ரை பண்ணார். அப்படியே பாஞ்சிட்டாருங்க. பாயும் புலி மாதிரி பாஞ்சு டிஃபெண்டர் அஃபென்ஸ் ரைடர் கால்லையே விழுந்து டிஃபென்ஸில் ஸ்ட்ராங்குன்னு காமிச்சு, அஃபென்ஸ்லேயும் ஸ்ட்ராங்கு டிஃபென்ஸ்லேயும் ஸ்ட்ராங்குன்னு மாறி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே மேட்சும் கண்டினியூ ஆகுது. லாஸ்ட் ரைடில் என்ன ஆச்சுன்னா, ஹிமாலயன் தார்ஸு ஒரு பாயிண்ட்டு, பிரின்ஸ் போய் ஒரு கிக்குக்கான முயற்சியில் அப்படியே டிஃபெண்டரை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்திருக்காருங்க. 2 பேரும் அவுட்டுன்னு சொல்கிறாரு. பட் அம்பையர் 1 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஹிமாலயன் தாஸ் 10, வாஸ்கோ வைபர்ஸ் 15. பல்வீந்தர் சிங் மீண்டும் ரைடுக்காக மாட்டிக்கிட்டாரா? மல்டிபிள் பாயிண்ட்ஸா? 2, 3, 1. பல்வீந்தர் சிங் 2 பாயிண்ட் தான்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. பட் அங்கேருந்து ரெஃப்கிட்டேருந்து 1 பாயிண்ட் தான் வந்திருக்கு. 15, 11 அப்படின்னு சச்சினை தொட்டுட்டு வந்திருக்காரு. ஒரு கிக்குக்கான முயற்சி, சச்சினே அப்படியே காலில் விழுந்துட்டாருங்க. சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். வேணாம்ப்பா நீ போ அப்படின்னு சொல்லி. நல்ல வேலை வேறு யாரும் டச் பண்ணல. 12, 16, 4 புள்ளிகள் முன்னிலையில் வாஸ்கோ வைபர்ஸ் இங்கே அவங்களோட டிஃபென்ஸை காட்டுறாங்கங்க. டிஃபென்ஸ்னால் நாங்கள் தான் அப்படிங்கிறத ஹிமாலயன் தாஸ் காமிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச்குள்ளேயும் வராங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம்.
அஃபென்ஸ் கை கொடுக்கலனாலும் டிஃபென்ஸ் கை கொடுக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, வாஸ்கோ எபஸும் டிஃபென்ஸில் கலக்குறாங்க. மீண்டும் மீண்டும் ஹிமாலயன் தார்ஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க டிஃபென்ஸில். அஃபென்ஸில் 2 டீமுக்கும் இன்றைக்கி சாதகமாக இல்லைங்க. பட் டிஃபென்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பார்கவை இந்த முறை அமுத்தி போட்டுட்டாங்க. அந்த லாஸ்ட் ரைடு தான் பார்க்குறோம். பேக் ஹோல்டில் மாட்டிக்கிட்டாருங்க. லேட்டான சப்போர்ட்னாலும் லேட்டஸ்ட்டு சப்போர்ட்டுன்ற மாதிரி தூக்கி போட்டுட்டாரு. ஸோ புள்ளிகள் மேலே ஏறுறதை தான் பார்க்குறோம். ஹிமாலயன் தாஸ் மேட்ச்குள்ளே வராங்க. இப்போ ரைடுக்காக வாஸ்கோ எபஸோட பிரின்ஸ் போயிருக்காரு. பாயிண்ட்டு கிடைக்குமா அலசி பார்க்குறாரு. கிக்குக்கான முயற்சி என்னென்னமோ பண்ணுறாருங்க. லீடில் எடுத்துகிட்டு போகணும். எஸ், அங்கே அவருக்கு பாயிண்ட் லீடிங்கும் கிடச்சிருக்கு. 2 புள்ளியா 1 புள்ளியா அப்படிங்கிறத பார்க்கணும். விசில் அடித்து கொண்டாடுறாங்க. அங்கே 2 புள்ளிகள். அதே தான் மேட்சுக்குள்ளே மீண்டும் திரும்புகிறாங்க. வாஸ்கோ எபஸ் 20, ஹிமாலயன் தார்ஸ் 21ன்னு 1 புள்ளி முன்னிலையில் ஹிமாலயன் தார்ஸ். அவர் ஆங்கிள் போட இவர் டேஷ் அடிக்க வந்தவர். அவங்க 2 பேரையும் டேஷ் அடிச்சு விட்டு இவர் கிளம்பிட்டாருங்க. மயாங்க் சிங் அவர் தான் வந்திருக்காரு. பாயிண்ட்டு கிடைக்குமா? போனஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கல. கும்பலாக வந்து சுற்றி வளைச்சிட்டாங்கங்க. கும்பலாக சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி கும்பலாக சுற்றி வளைச்சிட்டாங்க. அவர் அப்படியே சூழ்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். 21-21ன்னு போட்டி சமநிலைக்கு வருது. என்ன நடக்க போகுது? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய போகுது. ஆல்மோஸ்ட் பாயிண்ட் அப்படியே சேமில் தான் இருக்காங்க. லாஸ்ட் ரைடில் இப்படி கும்பலாக மடக்கி போட்டாங்கங்க தான் பார்க்குறோம். இப்போ டுவார்டை ரைடுக்காக உள்ளே வந்தவர் பாயிண்டோட திரும்பி போகிறாரு. போனஸ் ப்ளஸ் பாயிண்ட்டும் கேட்குறாருங்க. போனஸ் ப்ளஸ் பாயிண்ட்லாம் இல்லை, அவங்க டேரெக்டாக 2 பாயிண்ட்ஸே கொடுத்துட்டாங்க. டீம் ரிவ்யூக்கு போகிறாங்க, போனஸ்க்காக ரிவ்யூ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சச்சின் ஜெய்ஹிந்த் அவங்க 2 பேரையும் டச் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எஸ், ஜெய்ஹிந்தும் சச்சின் தான் ஃபஸ்ட்டு, சாரி ஜெய்ஹிந்தை தான் டச் பண்ணியிருக்காரு. அப்படியே சச்சினும் வந்து பாஞ்சதின் காரணமாக 2 புள்ளிகள் போகுது. மீண்டும் ஹிமாலயன் தாஸ் 3 புள்ளிகள் லீடில் 25-22ன்னு இருக்குது. இங்கே அப்படியே செம்மறி ஆடு குதிக்கிற மாதிரி அபிஷேக் போய் கண்ணிமிக்கிற நேரத்தில் குதிச்சு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. சரியான பாயிண்ட்டுங்க. எப்படிப்பா இப்படி அப்படிங்கிற மாதிரி, எப்படி ஒரு அங்கே ஒரு அந்த அந்த துள்ளுறதை மட்டும் பாருங்கள். துள்ளி அப்படியே இழுத்துட்டு வந்து ஒரு பாயிண்ட்டு. மயாங்க் சிங் ஹிமாலயன் தாஸ்க்காக ரைடு போயிருக்காரு. 25-23ன்னு. எஸ், மீண்டும் 1 புள்ளி. 26-23ன்னு 3 புள்ளிகள் முன்னிலையில் ஹிமாலயன் தாஸ். மேட்ச்சு இன்றைக்கி என்ன ஆக போகுது? கடைசி 9 நிமிஷத்துக்கு வரும் மேட்ச்க்குள்ளே. அந்த லாஸ்ட் ரைடை தான் பார்க்குறோம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருத்தர் செல்ஃப் அவுட் ஆகிட்டாரு. 3 பேர் மேட்டில் இல்லை, அவரையும் டச் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாருங்க. 2 பாயிண்ட்டு. சூப்பர் டேக்கலான் அண்ட் அப்படியே ஹிமாலயன் தாஸ்க்கு டூஆர் டை. மீண்டும் மயாங்க் சிங் டூஆர் டையா? பாயிண்ட்டு கிடைக்குமா? இல்லை இல்லை, உங்களை சும்மா சும்மா விட மாட்டோன்னு 2 புள்ளிகள் எடுக்கிறாங்க வாஸ்கோ வைபஸ். 27-27ன்னு சமநிலைக்கு வருது போட்டி. என்ன நடக்க போகுது? மயாங்க் ரொம்ப நேரமாக ஆடிட்டு இருந்தார். ஆடினவரை இப்போ அப்படியே பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க. நல்ல ஒரு ஹோல்டில், தை ஹோல்டும் இல்லாமல் ஆங்கிள் ஹோல்டும் இல்லாமல் 2யும் சேர்த்தி போட்டு பின்னாடி இருந்து வந்த டிஃபெண்டர் அவரை தூக்கி போட்டு நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. மீண்டும் வாஸ்கோ வைபஸ் டூஆர் டை ரைட் 3 ஆனில் இருக்குது. அவளை தான் டூஆர் டைனாலே நாங்கள் தான், அதுவும் இல்லாமல் சூப்பர் டாக்கல்னால நாங்கள் தான் அப்படின்னு வாஸ்கோ வைபஸ் திரும்ப காமிச்சிட்டே இருக்காங்க. 28-28ன்னு மேட்ச்சு மீண்டும் சமநிலைக்கு போகுது. 28-29 என்ன ஆச்சு அங்கே தான் பார்க்குறோம். சூப்பர் டாக்கில் எல்லாமே சோலோ டாக்கில் இருக்குது. இப்போ மீண்டும் ஹிமாலயன் தாஸ்க்கு டூஆர் டைக்காக வந்த லக்ஷ்மன் அவுட் பண்ணி 29-29 பாயிண்ட்ஸ் அப்படியே ஈச்சாக மாறுது. போத் டீம்ஸ் ஈச் பாயிண்ட்ஸில் இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படியே ஒரு அழகாக ஒருத்தரே
2 பேர்லாம் இல்லைங்க, ஒருத்தரே அவரை பிடிச்சி போட்டார். அப்புறம் ஒரு சப்போர்ட்டும் கிடச்சிருக்கு அவங்க டீம்லேருந்து. ஸோ அப்படியே பாயிண்ட்ஸ் லீடுக்கு போகிறாங்க. 2 டீமும் சமநிலையில் இருக்குது. மயாங்க் மீண்டும் ரைடுக்காக சூப்பர் டேக்கிளா? ஆமாம், மீண்டும் சூப்பர் டேக்கிள். 2 புள்ளிகள் வாஸ்கோ வைபர்ஸ்க்கு எழுதப்படுது. 31-29ன்னு 2 புள்ளிகள் முன்னிலையில் வாஸ்கோ வைபர்ஸ். அடுத்த ரைடுக்கு யார் போவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு டச்சுக்கான முயற்சியில் இவர் தள்ளுறேன்ட்டு அப்படியே அவரே போய் செயினில் மாட்டிக்கிட்டாரு. 2 பேர் ஏற்ற மாதிரி அவர் அப்படியே போட்டு வளைச்சி போட்டுட்டாங்க. அடுத்த ரைடுக்காக வந்தவர் மீண்டும் சூப்பர் டேக்கல் ஆன். ஹிமாலயன் தார்ஸ்க்காக செல்ஃப் அவுட்டுன்னு கூப்பிட்றாங்க. செல்ஃப் அவுட்டுன்னு சொன்னாங்க. பட் இவங்க இல்லை ரெஃப்ரி சூப்பர் டேக்கிளில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சூப்பர் டேக்கிளில் வாஸ்கோ வைபர்ஸ்க்கு 2 பாயிண்ட் போகுது. என்ன ஆச்சுன்னா ஓடுறாரு, ஓடி போய் அப்படியே ரைடர் செல்ஃப் அவுட்டுங்க. அவங்க டிஃபெண்டரை சொல்லலை, ரைடர் தான் செல்ஃப் அவுட்டு வாப்பான்னு கூப்பிட்ருக்காங்க. ரைடர் என்ன பண்ணிட்டாரு, டிஃபெண்டர் செல்ஃப் அவுட்டுன்னு நினச்சி டிஃபெண்டரை வெளியே போக சொன்னார். பட் அப்படியே மேட்ச்சு முடிவடையுது 30-34ன்னு. இந்த மேட்சை வாஸ்கோ வைபர்ஸ் வின் பண்ணுறாங்க. அண்ட் பெஸ்ட் டிஃபெண்டராக நம்ம சச்சின் வாஸ்கோ வைபர்ஸை சேர்ந்தவர், அவர் தான் இன்றைக்கி ஹைஃபை வாங்கியிருக்காரு. அப்படியே நம்ம பிரின்ஸ்க்கு சூப்பர் 10 கிடைக்குது. வாஸ்கோ வைபர்ஸோட பிரின்ஸ் அவர் 10 புள்ளிகள் எடுத்து பெஸ்ட் ரைடர்னும், டேக்கிள் பாயிண்ட்ஸில் 5 புள்ளிகள் ஒரு ஹைஃபை எடுத்து சச்சின் அவர் பெஸ்ட் டிஃபெண்டராகவும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மேட்ச் நல்லாவே இருந்துச்சு.